வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே ஸ்ருதி வந்து தன்னுடைய செல்லையே பார்த்துட்ருக்காங்க. அப்போ ரவி கேட்குறாரு, ஏன் செல்லையே பார்த்துட்ருக்க அப்படிங்கிறாங்க. இல்லை ரவி, இந்த வீடியோ வந்து கரெக்டான நேரத்தில் வந்து நான் வந்து வைரல் ஆக்கலான்னு பார்க்குறேன், நீ என்ன சொல்கிற அப்படிங்கும்போது, என்ன என்ன எனக்கு புரியல அப்படிங்கிறாங்க. இல்லை, இந்த முத்து மீனா வந்து நம்மளோட ரொம்ப சூப்பராக பூ போட்டு விளாண்டுருக்காங்கல்ல, இவங்க பார்க்கும்போது சூப்பர் லவ் ஜோடி விளாண்ட மாதிரி இருக்குல்ல அப்படிங்கும்போது, அது என்னமோ உண்மைதான், முத்தும் அண்ணியும் ரொம்ப பாசம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்போ நீ ஏன் மேலே பாசம் வைக்கலையா அப்படிங்கும்போது, நம்மளை தாண்டி அவங்க பாசம் வச்சுருக்காங்க, அப்படி தான் நம்ம எடுத்துக்கிடணும். நம்ம 2 பேரும் அவங்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பூவை போட்டு விளாண்டோம். ஆனால் அவங்க அப்படி இல்லை, அவங்களாவே விளாண்டாங்க. அது வந்து இயல்பாக இருந்துச்சு. நம்ம இது கொஞ்சம் நடிப்பு மாதிரி இருக்கும் அப்படிங்கும்போது, அப்போ நீ உண்மையாக விரும்பலையா அப்படிங்கிறாங்க. சுதி, நான் உண்மையாக தான் விரும்பினேன், உண்மையாக தான் கல்யாணம் முடிச்சிருக்கேன், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஆனால் முத்தும் அண்ணியும் ரொம்ப சூப்பராக என்ன செய்கிறாங்க, அன்பாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத தான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அது என்னமோ உண்மை தான். நான் இந்த வீட்டுக்கு வரும்போது முத்தையும் மீனாவையும் பார்க்கும்போதே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா முத்து வந்து எப்போவுமே வந்து மீனாவை சத்தம் போட்டுகிட்டே இருப்பார், இப்படி ஒரு நல்ல பொண்ணுக்கு இப்படி ஒரு பையன் கிடச்சிட்டானேன்னு சொல்லிட்டு. ஆனால் போக போக தான் தெரிஞ்சது, முத்து வந்து ரொம்பவே நல்லா பார்த்துக்கிறாரு மீனாவை. நான் கூட நீங்கள் பிரிஞ்சிருங்கன்னா பல முறை சொல்லியிருக்கேன், புரிதல் இல்லாமல் அப்படிங்கிறாங்க. சரி, இப்போ புரிஞ்சுக்கிட்டல, சரி எப்போ இதை பண்ண போகிற அப்படிங்கிறாங்க. இன்னும் 2-3 நாளில் லீவ் வரப்போகுது, எல்லோரும் வீட்டில் தான் இருப்பாங்க. அன்றைக்கி நான் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, நிறைய பேர் பார்ப்பாங்க. பார்க்கும்போது அவங்களுக்கும் தெரியும், இந்த மாதிரி நம்மளும் என்ன செய்யணும், கணவன் மனைவியாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், பாசமாக அப்படின்னு அவங்களுக்கும் தெரிய வரும். இதன் மூலமாக பிறிதொருவருக்கு நம்ம ஒரு கருத்தை நினச்சிக்கலாம், பரப்பலாம்ல அப்படிங்கிறாங்க. பரவாயில்லையே, இவ்வளோ அக்கறை இருக்கே அப்படிங்கிறாங்க. உண்மைதான், இந்த முத்து மீனா இந்த வீட்டில் ரொம்ப அன்பாக இருக்காங்க, நம்மளுக்கு தெரியுது, எல்லாருக்கும் தெரியணும்ல. தெரிய போய் தான் அன்றைக்கி சிறந்த ஜோடின்னு சொல்லி அவங்க பரிசு வாங்கினாங்க அப்படிங்கிறாங்க. பரிசு வாங்கினாங்க தான், அதை பார்த்தவங்களுக்கும் நடத்துனவங்களுக்கும் தெரியும், பார்க்காதவங்களுக்கு தெரியாதுல்ல. இது ஒரு வாய்ப்பு அமையும்ல. அதுபோக நம்ம இப்படி பண்ணோம் அப்படின்னா அந்த வீடியோ நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணதுக்கோ பார்க்குறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. நம்மளும் அதில் ஆடியிருக்கோம், நம்ம வீடியோவும் இணைச்சிருக்கோம், நம்மளையும் பார்க்குறவங்க சூப்பர் ஜோடின்னு சொன்னால் நம்மளுக்கும் சந்தோஷம் தானே அப்படிங்கிறாங்க. அது என்னமோ உண்மை தான் அப்படிங்கிறாங்க. 2 நாள் கழித்து அது சுருதி எதிர்பார்த்த நாளும் வருது. உடனே ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. சுருதி நினச்ச மாதிரியே பயங்கர வைரல் ஆகுது, சிட்டி ஃபுல்லும் பரவுது. ஏன் இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பரவிடுது. எல்லாருமே கேட்குறாங்க, ஏன் மலேசியாவில் இருந்து அவங்க சுருதியோட ஃப்ரெண்டு கூட கேட்காங்க, சுருதி பயங்கரமாக பண்ணுறீங்க போல், உங்களுக்கு முன்னாடி ஒரு ஜோடி பண்ணாங்க, அவங்க யார் அப்படின்னு கேட்கல. அவங்க தான் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க, அது எனக்கு அக்கா மாதிரி, அவர் வந்து என் வீட்டுக்காரோட அண்ணன் அப்படின்னு சொன்னோன்னா, அப்படியா, உண்மையிலே ரொம்ப அருமையாக இருக்கிறாங்க, இயல்பாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க. ரவிட்ட வந்து மீனா சொல்கிறாங்க, நீ நினச்ச மாதிரி நான் நினச்ச மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் நம்மளும் பார்க்க லவ் பண்ணுறவங்க மாதிரி தெரியுதான், ஆனால் அவங்கள பார்க்க ரொம்ப சூப்பராக தெரியுதான். நம்மளை பார்த்தா லவ்வர்ஸ்னு நினைக்காங்களா, அவங்க வந்து இனப்பிரியா ஜோடி மாதிரி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது ஸ்ருதிகிட்ட வந்து மீனா நன்றி சொல்கிறாங்க. ஏன் மீனா அப்படிங்கிறாங்க. இல்லை, நானும் என் வீட்டுக்காரும் விளாண்டுட்டு இருந்தோம், அதை வீடியோவை எடுத்து போட்டுவிட்டீங்க, அதை பார்த்துட்டு நிறைய பேர் ரொம்ப அன்பாக இருக்கீங்க, இதே மாதிரி எப்போவும் இருங்க அப்படின்னு சொல்லி நிறைய பெரியவங்க ஆசீர்வதிச்சாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கும்போது முத்து வந்துட்டார். பலகுரல், ரொம்ப நன்றி பலகுரல் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படிங்கிறாங்க, அந்த வீடியோவை பார்க்க எனக்கே அவ்வளோ அழகாக இருக்குது, அது போக ஏகப்பட்ட பேர் சூப்பராக இருக்கீங்க 2 பேரும், மீனாவுக்கு ஏற்ற மாப்பிள்ளை தான் நீங்கள், உங்களுக்கு ஏற்ற பொண்ணு தான் சொல்கிறாங்க, கேட்கும்போதும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கும்போது முத்து, உங்கள் 2 பேரையும் பார்த்தா எல்லாருமே பொறாமப்பட தான் செய்வாங்க அப்படின்ட்டு இருக்கும்போது இங்கே வந்து வித்தியா வராங்க. மீனா, முத்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லி 2 பேருக்கும் சேர்த்து ஒரு பொக்கே கொடுக்குறாங்க. உங்களுக்கு நிறைய கண்ணு போட்டிருக்கோம், அதை வந்து திருஷ்டியை கழிக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க. 2 பேரும் ஒன்று சேர்ந்து நெல்லுங்க அப்படின்னு சொல்லி சூடத்தை தடவி வாசலில் போய் கொடுத்தாங்க. உடனே இதை பார்த்த விஜயா, என்ன பண்ணிகிட்ருக்க நீ, எங்கள் வீட்டு வாசலில் வந்து என்ன பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி, இந்த முத்து மீனா வீடியோவை பார்த்துட்டு எல்லாருமே சிறந்த ஜோடின்னு சொல்கிறாங்க, உண்மையும் அதுதான். இந்த மீனாவையும் முத்தையும் பார்த்து தான் நானும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும், அது லவ் மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், அதுவும் நடக்க போகுது அப்படிங்கும்போது, என்னது என்ன பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. ஆண்டி, எனக்குன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்கவோ குடும்பம்னு யாரும் இல்லை, நீங்கள் தான் அங்கே நான் குடும்பமாக இருக்கணும் அப்படிங்கும்போது அண்ணாமலை வந்துடுறாங்க. ஏம்மா, நீ சொல்லுதெல்லாம் கேட்டம்மா, எல்லோரும் முத்து மீனாவை பற்றி பேசுகிறத நீ சொல்லியிருக்க, ரொம்ப பெருமையாக, நீனும் எங்கள் குடும்பத்தை ஒரு குடும்பமாக நினைக்க, கண்டிப்பாக உங்கள் கல்யாணத்தை நாங்கள் குடும்பமாக இருந்து பண்ணி வைப்போம், விஜயா வரலை, நாங்கள் குடும்பமாக இருந்து உனக்கு பண்ணி வைப்போம்மா, அது எந்த பிரச்சனையும் இல்லை, அதுபோக உனக்கு தாப்பம் சாணத்துலேருந்து என்ன செய்யணுமோ நான் செய்வோம்மா அப்படிங்கிறாங்க. ஏங்க,
ஊரில் எல்லாருக்கும் செய்ய முடியுமாங்க அப்படிங்கும்போது ரோகிணி ரூம்லேருந்து வராங்க. வித்யா, நீ என்ன இங்கே பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. இல்லடி, என் கல்யாணத்தை இவங்க தான் நடத்தி வைக்கணும்னு சொன்னேன், உங்கள் அங்கிள் வந்து நாங்கள் குடும்பமாக இருந்து பண்ணி வைக்கன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கும்போது, இதை ஏன் நீ இங்கே சொல்கிற, நான் உனக்கு பண்ண மாட்டேனா அப்படிங்கும்போது, ஆமாம்மா நீ ரொம்ப நல்லா பண்ணுவேன் அப்படிங்கும்போது வித்யாவை விஜயா பார்க்குறாங்க. இன்னும் இவ இப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு, ரோகிணி, உன் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம்னா அவன் முடிக்க வேண்டியதானே, அது எதுக்கு தேவையில்லாமல் இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கா, அந்த முத்து மீனையும் பெருசாக பேசிகிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி, அன்றைக்கி இவங்க பூ போட்டு விளாண்டாங்களே, இவங்களே வீடியோ எடுத்து வச்சுட்டு இவங்களே இது பண்ணுறாங்க, இவங்களுக்கே இவங்க வந்து விளம்பரம் தேடுறாங்க அப்படிங்கும்போது சுதி சொல்கிறாங்க. ஏன் ரோகிணி, நான் அவங்களுக்கே அவங்க விளம்பரம் ஏன் தேடணும், பூக்கடைக்கு விளம்பரம் தேவையில்லைன்னே சொல்லுவாங்க. அது மாதிரி தான் மீனா வந்து ரொம்ப நல்ல பொண்ணுன்னு இந்த ஏரியாவில் எல்லாருக்குமே தெரியும். முத்தையும் அப்படி தான். அப்படி இருக்கும்போது அவங்க சிறந்த ஜோடின்னு இந்த ஏரியாவுக்கு தெரியும். எல்லா ஏரியாவுக்கும் தெரியட்டும்னு சொல்லிட்டு நான் தான் அதை வீடியோவை எடுத்து போட்டுவிட்டேன். அதை போட்டது கூட அவங்களுக்கு தெரியாது. எடுக்கும்போது வேண்டான்னு சொன்னவங்க அவங்க, இப்படிலாம் பேசாதீங்க, ஏன் நீங்களும் உங்கள் வீட்டுக்காரும் பயங்கரமாக ரொமான்ஸ் பண்ணி நீங்கள் தான் எடுத்து வீடியோ எடுத்து போட வேண்டியதானே அப்படிங்கும்போது மனோஜை பார்க்குறாங்க. மனோஜ் ரோகிணி மேலே காண்டில் பேசவே இல்லை. உடனே மனோஜை பார்க்குறாங்க. டேய் மனோஜ், இவங்க எல்லோரும் சொல்கிறாங்கன்னு தேவையில்லாமல் ரோகிணிகிட்ட பேச தேவையில்லாம் இருந்துச்சு, அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. என்னம்மா நீங்கள் தானம்மா ரோகிணிகிட்ட பேச பழைய மாதிரி சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. டே, இன்னுமே பேசாதுன்னு சொல்கிறேன், அதோட விடு அப்படின்னு சொல்லிட்டு ரூம் பார்த்து போகிறாங்க. இப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, எங்கே பாருமா வித்யா, உன் கல்யாணத்தை நாங்கள் குடும்பத்தோடு நடத்துவோம், முத்து மீனாக நின்று செய்வாங்க, இல்லை நாங்கள் பார்த்துக்குறோம், நீ கவலைப்படாத அப்படிங்கும்போது சரி அங்கிள் அப்படிங்கிறாங்க. இந்த விஷயத்த முருகன்ட்டு சொல்கிறாங்க. முருகன் சொல்கிறாங்க, முத்தனை ஃபேமிலி செம்ம ஃபேமிலி, அவங்க வீட்டில் எல்லாருமே வந்து நல்லாவே நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன், ரொம்ப நல்லவங்க, அவங்க நின்று நடத்தும் போது நீ ஏன் கவலைப்படுத, உனக்கு யார் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் அவங்க பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை வித்யாவை தேடி போகிறாரு மறுநாள். வாங்க அங்கிள் உட்காருங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, உனக்கு ஸ்தாப ஸ்தானத்தில் இருந்து உன் கல்யாணத்தை நடத்துவோம்னு நான் சொல்லிட்டேன், ஆனால் நான் வந்து உன்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்கணும்லாமா அப்படிங்கும்போது, சரிம்மா நீ யாரம்மா விரும்புகிற, என்ன விரும்புகிற சொல்லு அப்படிங்கிறாங்க. நான் முருகன் ஒரு ஆளை விரும்புகிறேன், அவர் இந்த அட்ரஸில் இருக்கார் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணாமலை முத்து மீனாயை வர சொல்லி தாம்பழத்தட்டில் வச்சு பழங்கள்லாம் வச்சு நேராக போய் மாப்பிள்ளை கேட்டு போகிறாங்க. இந்த மாதிரி எங்கள் பொண்ணும் உங்கள் பையனும் விரும்புதாங்க அப்படிங்கும்போது, அண்ணாச்சி என் தம்பி தான் முத்து, நம்ம ஸ்டார் ஸ்டாண்டில் வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க ரெண்டு பேரும் விரும்பிட்டாங்க, அந்த பிள்ளை வீட்டில் தான் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டிலேருந்து பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்னு சொன்னோன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டோம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி தான் என்றைக்கு முகூர்த்தம்னு பாருங்கள் அப்படிங்கிறாங்க. பார்க்குறாங்க. பார்த்துட்டு அண்ணாச்சி இந்த மாதம் கடைசியில் இருக்குது அப்படிங்கிற, சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வளர்ப்புற தானே அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்க, சரி ரைட்டு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வித்யாட்ட சொல்கிறாங்க. வித்யா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அங்கிள், என் கல்யாண செலவுக்கு இதில் ஒரு 3 லட்ச ரூபா இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏம்மா பணம்லாம் தேவையில்லை, உன் கல்யாணத்துக்கு நீ நகை என்ன ரெடி பண்ணியிருக்கே தெரியாது, ஆனால் எங்களால் முடிஞ்சது செய்வோம் அப்படிங்குவோம். அங்கிள், இதெல்லாம் உங்களுக்கு கஷ்டத்தை நான் கொடுக்க விரும்பல அப்படிங்கிறேன். ஏம்மா என் பிள்ளைன்னு நீ சொல்லிட்ட, என் பிள்ளைக்கு நான் என்ன செய்யணுமோ அதை செய்வோம்லாம், நீ அதை சொல்லக்கூடாதுல்ல அப்படிங்கும்போது அப்படியே அழுதுடுறாங்க வித்யா. ஏம்மா அழுற அப்படிங்கிறாங்க. இல்லை, நான் உங்கள் மருமகளோட ஃப்ரெண்டு தான், என்னையும் உங்கள் மருமகளோட தாண்டி வச்சு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கும்போது, ஏம்மா யாருக்குமே இந்த மனசு வராது, உங்களை வந்து என் அப்பா மாதிரி குடும்பம் மாதிரி நினைக்கேன், அதனால் வந்து நீங்கள் தான் கல்யாணத்தை நடத்துன்னு நீ சொல்லுதேன், அதனால் நாங்கள் எங்களால் முடிஞ்சது நல்லா செய்வோமா அப்படிங்கிறாங்க. உடனே அந்த கல்யாண ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணுதாங்க. அப்போ பரசு வந்து இங்கே வராரு அண்ணாமலை வீட்டுக்கு. அண்ணாமலை வீட்டுக்கு வந்து இந்த அண்ணாமலை அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க, யாருமே இல்லாத பிள்ளைக்கு நீங்கள் கல்யாணம் முடிச்சு வைக்கிய, தாவப்பா சாணத்தில் நின்று செய்வீங்க, என் வீட்டு விசேஷத்துக்கு முத்து மீனாவும் ஒரு காசு வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க கையிலேருந்தே செலவு பண்ணி டெக்கரேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், கல்யாணத்துக்கு வந்தவங்கள கூப்பிட்றதா இருக்கட்டும், எல்லா செலவுமே அவங்க பார்த்துக்கிட்டாங்க. அதுபோக மாப்பிள்ளையோட தாய்மாமா இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு செலவும் பண்ண வைக்க மாட்டுறாரு. அதுபோக நீ ஒரு 1 லட்ச ரூபா தந்திருக்க, என் கையில் இதில் ஒரு 3 லட்ச ரூபா இருக்கு அண்ணாமலை, இதை வச்சுக்க, இதை வச்சு அந்த பொண்ணுக்கு நல்லா செய்யி, இல்லாதவங்களுக்கு இருக்கிறவங்க தான் வந்து சொந்தக்காரங்கன்னு சொல்லுவாங்க, நம்ம அந்த பிள்ளைக்கு சொந்தக்காரராக இருந்துட்டு போயிருவோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக பரசு இன்னும் நல்ல சிறப்பாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா கல்யாணத்தை ரொம்ப சீரும் சிறப்புமாக நடத்துகிறாங்க. வித்யாவுக்கு ரொம்ப சந்தோஷம். வித்யா வந்து அப்படி மேடையில் வந்து ரொம்பவே கண்கலங்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு யாருமே இல்லை அப்படின்னு ஃபீலிங்கில் இருந்தாங்க. நம்மளுக்கெல்லாம் கல்யாணம் நடக்குமா, நம்மளுக்கு யார் பண்ணி வைப்பா அப்படிங்கிற நினப்பில் அந்த கல்யாணத்தை முத்து மீனா அண்ணாமலை தலைமையில் ரொம்ப சிறப்பாக நடத்தினாங்கன்னா ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. அவங்களுக்கு ஆனந்த கண்ணீர் வருது. அப்போ வந்து எனக்கு யாருமே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு நினைக்க மாட்டேன், எனக்கு அண்ணன் தம்பியாக 3 பேர் இருக்காங்க, அதுபோக அப்பா சார்ந்து நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லி அழுகுறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, ஏம்மா ஒன்றுமே கவலைப்படாத, நம்ம எல்லாருமே இங்கே தான் இருக்கோம், உறவாக இருப்போம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. அவங்க கல்யாணம் சிறப்பாக முடியுது. அப்புறம் வந்து சீதா வீட்டுக்கு செய்ய வேண்டியது செய்யணும்ல,
அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து முத்துமீனிட சொல்கிறாங்க. என்னப்பா நாங்கள் எல்லாம் பண்ணிட்டோம்பா அப்படிங்க. இல்லைடா நாங்கள் செய்ய வேண்டியது செய்யணும் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. என் அப்பா இடத்துல என்ன வச்சு பார்க்கணுன்னு மீனா அடிக்கடி சொல்லுது. அப்போ என் அப்பா இருந்தால் என்ன பண்ணுவாரோ அதை பண்ணணும்ல அப்படிங்கும்போது என்னப்பா அப்படிங்கிறாங்க. இன்னும் ஒரு வாரத்தில் விருந்து கூப்பிடணும், விருந்துக்கு நம்ம வீட்டுக்கு நீங்கள் கூப்பிட்டு வா அவங்க 2 பேர்த்தையும் அப்படிங்கும்போது, இல்லைப்பா அம்மா அப்படிங்கிறாங்க. டேய் உங்கள் அம்மாவை வெளியே கொண்டு போகிறதுக்கு நான் இவ்வளோ வழி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்னப்பா எப்படிப்பா அவங்க வெளியே போவாங்க அப்படிங்கிறாங்க. கிராமத்துலேருந்து எங்கள் அம்மா வர சொல்லியிருந்தேன், எங்கள் அம்மா வர சொல்லி விருந்து முடிவு வரைக்கும் எங்கள் அம்மா இருக்க சொல்லியிருந்தேன், ஒரு பிரச்சனை இல்லை, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்போ ஒன்று செய்வோம்பா, விருந்து கூப்பிட முந்தின நாளே பாட்டியை வர சொல்லிடுவோம், பாட்டி சொல்லிட்டாங்கன்னா அம்மா அமைதியாக இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. அதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்தில் சொல்லுதாங்க. உடனே பாட்டியும் சரிப்பா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. இங்கே சீதாவையும் சீதா மாப்பிளையும் விருந்து கூப்பிட்டு விருந்து நல்லாவே வைக்காங்க. அப்போ அவங்க ரொம்ப சந்தோஷமாக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே விஜயாவுக்கு ஒன்றும் சொல்ல முடியல, ஏன்னா மாமியார் வந்து உட்காந்துருக்காவல்ல, மாமியாரை எடுத்து ஒன்றும் செய்ய முடியாது. இங்கே மாமியார் இல்லாத நேரத்தில் தான் இங்கே அவங்க பயங்கரமாக பேசுவாங்க. ஒன்றும் பண்ண முடியாமல் முடிச்சிட்ருக்காங்க. இங்கே ரோகிணிக்கு ரொம்பவே காண்டு. இந்த முத்து மீனாக நடக்கிறது மட்டும் நினைக்கிறது மட்டும் இந்த வீட்டில் நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் நம்ம நினைக்கலாம் ஒன்றுமே நடக்க மாட்டேங்க அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பயங்கர வைரல் ஆனதில் அதில் ஒரு டைரக்டர் பார்க்காரு, அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நம்ம வந்து ஒரு கூட்டு குடும்பத்தில் வாழக்கூடிய ஒரு தம்பதி, ரொம்ப அன்பில் நிமித்தமாக வாழக்கூடிய ஒரு காதல் கதை பண்ணுறோம், அதுக்கு இவங்க கரெக்டாக வருவாங்களே அப்படின்னு சொல்லி மனநிலைக்கு இந்த 2 பேரும் நமக்கு ஜோடியாக அமைஞ்சா ஜம்முன் இருக்குமே அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. இவங்க அட்ரஸ் வந்து வேணுமேன்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட விசாரிக்கும் போது சென்னையில் இந்த இடத்துல இருக்காங்க. அந்த பையன் பேர் முத்து, கார் டிரைவராக இருக்காப்புல. அந்த பொண்ணு வந்து பூ வியாபாரம் பார்க்குது, டெக்கரேஷன் வேலையும் எடுத்து செய்யுது. பொண்ணு பேர் மீனா அப்படிங்கிறது தெரிஞ்சோன்னா அவங்க எப்போ வீட்டுக்கு வருவாங்கன்னு சொல்லி பக்கத்து வீட்டில் விசாரித்து வைக்காங்க. அவங்க சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு மேலே அந்த பொண்ணு வந்துடும். அவர் வீட்டுக்காரர் 7 மணிக்கு வருவாங்க. நீங்கள் 7 மணிக்கு மேலே வந்தால் பார்க்க வசதியாக இருக்குன்னு சொல்லிடுறாங்க. அப்போ முத்து மீனா வழக்கம் போல் வேலைக்கு போய்ட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்தோடனே ஒரு 8 மணிக்கு ஒரு 5-6 பேர் மலைன்னு சொல்லிட்டு கையில் பழங்களோடு வராங்க. இதை பார்த்துட்டு யார் இப்போ வந்து யாருமே இல்லைன்னு கல்யாணம் நடத்துறதுக்கு கூப்பிடுதாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு என்ன ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா எல்லோரும் வந்து கல்யாணம் பண்ணுவீங்கன்னு சொல்லிக்கிட்டு போயிலா, என் வீட்டுக்காரர் அவ்வளோ பணமாக வச்சுருக்காரு, ஏங்க இங்கே வாங்க அப்படிங்கும்போது விஜயா என்ன எதுன்னே கேட்காம பாட்டில் பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அம்மா நீங்கள் யார் அப்படிங்கிறாங்க. ஐயா இந்த அம்மா கேரக்டர் வித்தியாசமாக இருக்குது, நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம், நீங்கள் யாருன்னு தானே கேட்கணும், அதுவாக பேசுது, இந்த கேரக்டரையும் நான் வச்சுக்கிறேன், இது எனக்கு சீனுக்கு ஆகும் அப்படிங்கிறாங்க. சார் ஐயா ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க. முதல்ல இந்த தாம்பளத்தட்டை வாங்க அப்படிங்கிறாங்க. முத்து சொல்கிறேன், ஆமாண்ணாச்சு நீங்கள் யார் அப்படிங்கிறாங்க. என் படத்தில் ஹீரோ நீங்கள் தானே அப்படிங்கிறாங்க. ஹீரோ நானா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா நான் ஹீரோவா அப்படின்ட்டு இருக்கும்போது, மேடம் நீங்கள் தான் ஹீரோயின் அப்படிங்கிறாங்க. இதை பார்த்துட்டு விஜயா என்ன உங்களுக்கு ஆகிப்போச்சு, எதுவும் கலந்துருச்சா அப்படிங்கிறாங்க. ஏம்மா ஒன்றும் கலரலை, இவங்க 2 பேரும் சூப்பராக ரொமான்ஸ் பண்ண வீடியோவை நாங்கள் வந்து ஆன்லைனில் பார்த்துட்டு ரொம்பவே பிடிச்சி போச்சு. ஒரு கூட்டு குடும்பத்தில் வாழக்கூடிய அந்த ஒரு அன்பை தான் நாங்கள் பார்க்கணும், கணவன் மனைவிக்கான அன்பை தான் நான் அந்த படத்தில் ஒரு மைய கருவாக வச்சுருக்கேன். அதனால் வந்து அப்படி ஒரு படம் எடுக்கணும்னு நினச்சேன். அந்த முகம் இவங்களுக்கு இருக்குது அப்படிங்கும்போது, என்ன உங்களுக்கு வேறு ஆளே கிடைக்கலையா, இவா 50க்கும் 100க்கும் பூ கட்டி விற்றுக்கிட்டு இருக்கா, அவன் 100க்கும் 200க்கும் கார் ஓட்டிக்கிட்டு இருக்கான், அவங்க பொழப்பு உங்களுக்கு பிடிக்கலையா அப்படிங்கிறாங்க. ஏம்மா இதெல்லாம் பெரிய லெவலுக்கு போயிடுவாங்கம்மா, இந்த படத்துலலாம் நடித்தா இது பயங்கர ஹிட் ஆகும் அப்படிங்கும்போது ஸ்ருதி சொல்கிறாங்க, சூப்பர் அப்படிங்கிறாங்க. நீ யாருமா அப்படிங்கிறாங்க. அந்த வீடியோ எடுத்து வைரலாக ஆக்குனதே நான் தான் அப்படிங்கிறேன். அப்படியா, வெரி குட் நீ அனுப்பின போய் தான் நாங்கள் இந்த வீடு தேடி வந்திருக்கோம். முத்து மீனா அந்த சினிமாவில் நடிப்பாங்களான்னு கேளுமா அப்படிங்கும்போது முத்து சொல்கிறா, என்னாச்சு சினிமாலாம் நாங்கள் வந்து நீ படம் பார்க்குறது தானே தவிர்த்து அதை பற்றி ஒன்றும் தெரியாது, நாங்கள் யதார்த்தமாக நான் என் வேலையை பார்த்துட்ருக்கேன், என் பொண்டாட்டி அவள் வேலையை பார்த்துட்ருக்கா, இப்படி இருக்கும்போது வந்து நீங்கள் திடீர்னு சினிமாவில் நடிக்கணும் வைக்கணும்னு சொல்லுதீங்க, அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. அண்ணாச்சி உடனே வாய்ப்பு இல்லைன்னு சொல்லாதாங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு அட்வான்ஸாக ஒரு 5 லட்ச ரூபா தரோம், நீங்கள் படத்தை முடிச்சு கொடுத்தீங்கன்னா, புருஷன் பொண்டாட்டி முடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் 25 லட்ச ரூபா தரோம் அப்படிங்கிறாங்க. என்னது 25 லட்சமா, என்ன சார் சொல்கிறீங்க, 25 லட்ச ரூபா நீங்கள் படம் நடிச்சாலே தந்துடுவீங்களா அப்படிங்கிறாங்க. தம்பி ஃபஸ்ட்டு படம் உங்களுக்கு இந்த 25 ரூபாய் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டீங்கன்னா அடுத்தாப்புல 50 லட்சம் 1 கோடி 4 கோடி 10 கோடி 100 கோடின்னு போயிட்டே இருக்கும் சம்பளம் அப்படிங்கும்போது, ஐயா அவ்வளோ பெரிய ஆசைலாம் இல்லையா, மாடியில் ஒரு 4 லட்ச ரூபா இருந்துச்சுன்னா ஒரு சின்னதாக ரூம் எடுத்துப்பேன், அதுக்கு தான் ஏன் பணத்துக்கு இல்லாமல் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. தம்பி முதல்ல அந்த அட்வான்ஸை பிடிங்க, உங்கள் வீட்டமாக கூப்பிடுங்க அப்படிங்கும்போது, ஏங்க இதெல்லாம் நம்மளுக்கு சரியாக வருமாங்க, நானே அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. மீனா சொல்லி என்னென்னு தான் கேட்போமே அப்படிங்கும்போது கதையை பூரா சொல்கிறாங்க. சொன்னோன்னே ஸ்ருதி சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறது வந்து உங்கள் கதை கிடையாது, இந்த வீட்டு கதை தான். இந்த கூட்டு குடும்பத்தில் நல்லாவே அவங்க ரொம்ப அன்பாக இருக்காங்க, இவங்க தான் இழுத்து போட்டு எல்லா வேலையும் செய்தாங்க. மீனாவே எங்கள் அத்தை என்னெல்லாமோ பேசுது, ஆனால் வந்து எங்கள் அக்கா தான் எல்லா வேலையும் செய்யுது. அதே மாதிரி இந்த வீட்டில் இவங்களுக்கு தனியாக ரூம் கூட கிடையாது, ஆனாலும் அனுசரித்து இந்த கூட்டு குடும்பமாக இருக்குன்னு நினைக்காங்க.
இதுதான் எங்கள் வாழ்க்கை அப்படிங்கும்போது, இந்த கதை வந்து ஒரு சில இதை மட்டும் தூர தூக்கிட்டு நீங்கள் உங்கள் வீட்டு கதையை இது பண்ணிடலாம்னு சொல்லி வீட்டில் நடக்காத பூரா சுற்றிட்டு கேட்காங்க. எல்லாத்தையும் சொல்லுதாங்க. வில்லி கேரக்டரில் அப்போ உங்கள் மாமியார் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. முத்து சிரிக்கிறாரு. உடனே விஜயா வராங்க. என்ன இன்னும் வில்லி கில்லின்னு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா ஒன்றும் இல்லை, உங்கள் கேரக்டர் சொன்னாங்க, அப்போ நீங்கள் வில்லி தான், உங்களை மாதிரி ஒரு ஆளை தான் வில்லியாக போட போகிறோம், சரிங்களா? வீட்டுக்காரர் ரொம்ப சாப்பிட்டுங்காங்க, அவரே மாதிரி ஒரு ஆளை தான் போட போகிறோம், பேசாமல் நீங்களே நடிச்சிருங்களேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா சொல்கிறாங்க, அதெல்லாம் முடியாது அப்படிங்கும்போது, ஏமா முடியாது, ஏன் முடியாது? ஒரு ஆளுக்கு வந்து நாங்கள் 5 லட்ச ரூபா தந்தால் நீங்கள் நடிக்க மாட்டீங்க அப்படி. 5 லட்சமா? 5 லட்சம்னா நான் நடிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை, என்ன விஜயா இவ்வளோ நேரம் நடிக்கலன்னா இப்போ நடிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க 5 லட்ச ரூபா தரங்காங்க, நான் பேசாமல் நடிச்சிருந்தேனே அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்லுவாங்க, அண்ணாச்சி முத்து மீனாவை நீங்கள் வச்சு படம் எடுக்கீங்களா, கேட்டுங்க, ரொம்ப சந்தோஷம் தான், விஜயாலாம் சரி வராது அப்படிங்கும்போது, இல்லையா இந்த வீட்டில் உள்ள கேரக்டரே நாங்கள் அப்படியே எடுத்து ஒரு இதாக பண்ணலான் இருக்கோம். வீட்டில் நாங்கள் எதிர்பார்க்குற எல்லா கேரக்டர்லேயுமே இங்கே ஆள் இருக்குது. அப்படி இருக்கும்போது நல்லா தான் இருக்கும். மூத்த பையன் நிறைய படிச்சிருக்காரு, ஆனால் வந்து கூறு இல்லாமல் இருக்கார் அப்படிங்கிற கேரக்டர் தான் வச்சுருந்தேன், அதில் எல்லாமே பொருந்தது அப்படிங்கிறாங்க. ஆனால் விஜயா சொல்கிறாங்க, என்ன இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கும்போது இவங்க வந்துடுறாங்க ரோகிணி, எங்கள் வீட்டுக்காரெலாம் அப்படி கிடையாது அப்படி அப்படிங்க. ஏம்மா உங்களுக்கும் கேரக்டர் வச்சுருக்கேன், சினிமாவில் அதே கேரக்டர் தான். வீட்டுக்கார் வந்து பொறுப்பு இல்லாத ஆள், ஆனால் வீட்டம்மா விட்டு கொடுக்காத ஆள், அந்த கேரக்டர் உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் எல்லாருக்குமே பயங்கரதுங்காங்க. ஆனால் வந்து முத்துக்கு மீனாவுக்கு மட்டும் 25 லட்ச ரூபான்னு விஜயா சொல்கிறாங்க, எங்களுக்கு மட்டும் இவ்வளோ கம்மி, அவங்களுக்கு மட்டும் நிறைய வா அப்படிங்கும்போது, ஏம்மா அவங்க தான் ஹீரோ ஹீரோயின், அவங்களுக்கு தான் கூட, மற்ற ஆளுகளுக்கெல்லாம் 5 லட்ச ரூபா சம்பளம், நடிக்கிறதா இருந்தால் நடிங்க, அக்ரிமெண்ட் போட்டுடலாம் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, முத்து உங்கள் 2 பேரை வச்சு இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல எதிர்காலம்னு வச்சுக்கலாம் அப்படிங்கும்போது, மனோஜ் சொல்கிறாங்க, நான் பார்க்க ஹீரோ மாதிரி இல்லையா அப்படிங்கிறாங்க. தம்பி நீ காமெடி பீஸு, காமெடி உடையில் காமெடி பண்ணு அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாரு, அவன் பண்ணதெல்லாம் நீங்கள் வந்து சினிமாவில் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது காமெடியாக தான் இருக்கும், கடுப்பாகவும் இருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே ஹீரோன்னு ரொம்ப திமிரு பண்ணாடா, ஹீரோலாம் வந்து அடுத்த படம் ஓடலைன்னா அவனுக்கு இதாக கிடக்கணும், நான் பெரிய பிஸ்னஸ் பண்ணா அப்படிங்கிறாங்க. தம்பி உங்கள் கேரக்டர் வச்சு ஒரு தனி படம் பண்ணுறேன், அது பிறகு பார்த்துக்கிடுவோம், இப்போ இந்த கேரக்டரில் நீங்கள் நடிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே, ஏம்மா எல்லோரும் 5 ரூபா 5 லட்சம் கிடைக்கல, முத்துக்கு கிடைக்கல, எல்லோரும் என்கிட்ட தாங்க, ஏன் இருக்கிற கடனை பூரா நான் அடைச்சிருவேன் அப்படிங்கும்போது ரவி சொல்லுறாரு, முத்து இவன் இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருப்பான், நீ மாடியில் ரூம் கட்ட வேலையை பாரு, ஏன் 5 லட்சம் வச்சுக்கா அப்படிங்க. ரவி அதெல்லாம் தப்பு, மாடியில் நாங்கள் பையை கட்டிக்கிறோம், உனக்கு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க தான் இப்போ தான் பணம் தேவை என்ன, அதனால் சுருதிக்கு உனக்குள்ளே போனால் 10 லட்சம் இருக்கும், எங்கே அந்த 5 லட்ச ரூபா அட்வான்ஸு, எங்கெங்கே 5 லட்சம் எங்களுக்கு எங்கள் பணத்தையும் உங்களுக்கு தரோம், நீ நல்லா ரெஸ்டாரண்ட் வை அப்படிங்கும்போது, அண்ணாமலை நானும் வந்துடுறேன் அப்படிங்கிறாரு. விஜயா சொல்கிறான், அப்படி அமைதியாக இருக்காங்க. என்ன விஜயா ரவி கொடுத்துருவல அப்படிங்கும்போது பதிலே சொல்லாமல் இருக்காங்க. சரி நீ கொடுக்காட்டானே நான் என் பிள்ளைக்கு கொடுக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ரவி சொல்கிறார், ரொம்ப நன்றிடா முத்து அப்படிங்கிறாங்க. எனக்கு என்ன நன்றி சொல்கிறேன், நான் தான்டா நன்றி சொல்லணும், 25 லட்ச ரூபாய் நான் வந்து வாழ்க்கையில் பார்க்க முடியுமா, அந்த பணத்துக்கு நான் படம் நடிக்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. அதை வந்து உண்மையாக வர வச்சது நீனும் சுதியும் தானே, நீங்கள் 2 பேரும் விளையாட்டு போக்கில் அந்த வீடியோ எடுத்து வைரலாக்கலைன்னா இப்படி நடந்திருக்காது அப்படிங்கும்போது, ஏங்க உங்கள்கிட்ட உட்காந்தா பல படத்துக்கு கதை எழுதலாம் போலுக்குங்க, ஏங்க சினிமா எடுக்கலாம், சினிமா எடுத்து இந்த வீட்டில் ஒரு வாரம் தங்குறேங்க, 10 படத்துக்குள்ளே கதையை இங்கே எடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க. அதுவும் உண்மை தான் அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பரை கேட்டு வாங்கிட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டு அவங்க கிளம்பி போகிறாங்க. இங்கே முத்துக்கு மீனாவுக்கும் சரியான எதிர்காலமாயிட்டா அப்படின்னு சொல்லி விஜயாவுக்கு மேலும் கடுப்பாக இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு கிடைக்கும் 5 லட்சம் தானே, ஆனால் அவங்களுக்கு 25 லட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வைத்தறிச்சலில் இருக்காங்க. இனி என்ன நடக்கும் இந்த விஜயா வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் கொஞ்சம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.